ஹரி ஓம், வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹக்கா நூடுல்ஸுங்க. இந்த ஹக்கா நூடுல்ஸ் வச்சு நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி இப்போ நூடுல்ஸ் எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு பார்க்க போகிறோங்க. வெஜ் நூடுல்ஸ். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா பூண்டு, இது வந்து சிகப்பு குடமிளகாய், இது வந்து பச்சை குடமிளகாய், பீன்ஸு, கோஸ், இது மாதிரி நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து பூண்டு போட்டுறேன். பூண்டு போட்டு நான் நல்லா வறுப்பேன். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கோஸு, பீன்ஸு, குடமிளகா எல்லாமே இப்போ நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஹையில் தாங்க இது வைக்கணும். இதை பாருங்கள், நான் ஹையில் வச்சுருக்கேன். அப்போ தான் நூடுல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மிளகு தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. கூட பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகு கொஞ்சம் பச்சை மிளகு அப்படியே போட்டுறேங்க. இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நூடுல்ஸையே நம்ம லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு இது பாருங்கள், இது உதிரியாக நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள். இதை பாருங்கள், அப்படியே இப்படி வருது பாருங்கள் நூடுல்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை பாருங்கள், அழுத்துனா வெந்திருக்கு. மைதா மாவு மாதிரி வரலை, நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நூடுல்ஸு போட போகிறேங்க. இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை மிக்ஸ் பண்ணலாங்க. இதில் மிளகுத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், எல்லாமே போட்டிருக்கோம். உப்பு கொஞ்சம் தேவையானாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெஜ்ஜு நூடுல்ஸ் சுவையாக தயாராகிருச்சுங்க. எனக்கு இதில் கொத்தமல்லி போட்டால் பிடிக்கும். நான் அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. சுவையாக தயாராகிருச்சுங்க. இப்போ நான் பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், சுவையான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தயாராகிருச்சுங்க. இது வந்து நூடுல்ஸை வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு, அதாவது ஒரு 60-70% வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு அதை வந்து சில் வாட்டரில் நல்லா கழுவிட்டு இது மாதிரி உதிரியாக எடுத்துக்கணுங்க. எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கணுங்க. ஏன் நம்ம இந்த குடமிளகா நம்ம அதிகமாக சேர்க்குறாங்க, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க, கேன்சர் செல்லை கூட அழிச்சிருங்க. ஸோ அதனால் இந்த நூடுல்ஸ் வந்து மைதா மாவு தான். எப்போயாச்சும் அக்கேஷனாக நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு தரலாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.